ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. நேற்றைய தினம் நடந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நம்மை குறித்து தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பேர் என்னவென்று கேட்டால், தம்முடைய ஜனம் அவருடைய சுதந்திரம். இப்போ அவருடைய சுதந்திரமாக இருக்கணுமானால் அவருடைய ஜனமாக இருந்தால் தான் முடியும். என்ன செய்ய மாட்டாராம்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டார். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அதற்கு பதிலாய் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை இல்லாமல் இருந்திருந்தால், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையின் நடுவில், பிரயாணத்தின் நடுவில், ஊழியங்களின் நடுவில், எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களின் நடுவில் கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆனால் என் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, விழல, கால் சறுக்குது ஆண்டவரே, ஒத்தாசை வேணும் ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், ரொம்ப சோர்வு, விசாரங்கள், என்ன செய்வேன், நான் எங்கே போவேன் என்றெல்லாம் விசாரங்கள் பெருகுகிறது அல்லவா நம்முடைய வாழ்க்கையில். அப்படி பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. கர்த்தரை போல ஆற்றி தேற்றத்தக்கதான வேறொருவர் கிடையவே கிடையாது. கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை ஆயிராவிட்டால். அவர் எப்படிப்பட்ட துணை? 46ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அவர் மாத்திரம் நமக்கு துணையா இல்லாமல் இருந்திருப்பாயார். ஆனால் நான் எப்பொழுதோ என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நான் இல்லாமலா இருப்பேன், ஆனால் நான் இப்பொழுதும் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. இதை காட்டிலும் வேறொரு ஆட்சி தேற்றும் வார்த்தைகள் நமக்கு வேற என்ன வேணும்? நம்முடைய தேவனே அப்படிப்பட்டவர் தானே. அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று சகல விதமான ஆறுதலின் தேவன், நம்பிக்கையின் தேவன், உற்சாகத்தின் தேவன். அவருக்கு ஒப்பான தேவர் யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. இந்த தேவனை பின்பற்றத்தக்கதான ஒரு வாய்ப்பும் சந்தோஷமும் நமக்கு கிடைத்திருக்கும் போது நாம் எவ்வளவாய் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், எவ்வளவாய் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும், எவ்வளவாய் அவரை பின்பற்ற வேண்டும். இதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவிவராக. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் எங்களை நன்றாய் நடத்தினவர், இந்த புதிய வாரத்திலும் எங்களை நன்றாய் நடத்துவீராக. எங்களுக்கு துணையாக இருப்பீராக. எங்கள் விசாரங்கள் பெருகில் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. விட்டால் எங்களுக்கு வேற யார் உண்டு சுவாமி? யார் இடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னானே. ஓ glory to God. உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். தாங்கும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்தும் இந்த வாரமெல்லாம் எங்களோடு கூட இருக்கும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாயிராமல் இருந்தால், நம்முடைய விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்தால், என்றைக்கோ மௌனமாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கும் ஜீவிக்கிறோம் அவர் துணையாக இருக்கிறதுனால. God bless you abundantly again and again and again and again. Amen.